இந்த ஆண்டுக்கான IPL போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவபிரியன், நடப்பாண்டு IPL தொடர் மார்ச் 22 முதல் மே 25 வரை நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நடப்பாண்டிற்கான IPL தொடரில் மொத்தம் 10 அணிகள் பங்கேற்று பல பயிற்சி நடத்துகின்றன. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதல் போட்டி மார்ச் 23 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி மார்ச் 23 சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நடப்பாண்டிற்கான IPL போட்டியின் முதல் ஆட்டத்துல பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி 22 நடைபெற இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மைதானத்தில் விளையாடக்கூடிய போட்டி அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மார்ச் 23 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகவும் பெங்களூரு அணிக்கு எதிராக 28 சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். இதே போல ஏப்ரல் 5 டெல்லி அணிக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு போட்டி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் 11 கொல்கத்தா அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஏப்ரல் 25 சொந்த மைதானத்தில் CSK அணி களமிறங்குகிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 30 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக மே 12 என சேப்பாக்கம் மைதானத்தில் 7 போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அந்த 7 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டு IPL தொடரின் முதல் பிளே ஆஃப் போட்டி மே 20 ஹைதராபாத் மைதானத்திலும், முதல் வெளியேற்று சுற்று போட்டி மே 21 ஹைதராபாத் மைதானத்திலும் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. குவாலிஃபைடு 2, அதாவது இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று போட்டியும் இறுதிப் போட்டியும் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் மே 25 நடப்பாண்டிற்கான இறுதிப் போட்டி களை கட்ட காத்திருக்கிறது. சென்னையில எத்தனை போட்டி நடைபெற இருக்கு? குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய போட்டி எங்க அதிகமா நடைபெற இருக்கு சடையாண்டி? நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியிலேயே மிகவும் ஒட்டுமொத்த ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் போட்டியிலேயே களமிறங்குவது நடப்பாண்டு IPL தொடரை மேலும் சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஒரு மெகா ஏலம் விட்டு 3-4 வீரர்கள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டு மீதம் இருக்க வீரர்கள் அனைவருமே ஏலத்தில் எடுக்கப்பட்டு ஒரு புது அணியாக ஒவ்வொரு அணியும் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் மகேந்திர சிங் தோனி நடப்பாண்டு விளையாடுவாரா மாட்டாரா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்து இந்த IPL தொடரில் நிச்சயம் மகேந்திர சிங் தோனி களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் போட்டியிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டி நடைபெறுகிறது 23 மொத்தம் சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும் 7 போட்டிகள், லீக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதில் மும்பை, பெங்களூரு, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 7 அணிகளுடன் லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கத்தில் விளையாட காத்திருக்கிறார்கள். டிக்கெட் விற்பனை எப்ப தொடங்கும்? கடந்த முறை ஆன்லைன்ல விற்கப்பட்டது, கட்டணம் அதிகமா இருக்கு, நிறைய பேர் கிடைக்கல அப்படின்ற ஒரு புகாரும் நிறைய இருந்தது. இந்த வருஷம் என்ன பிளான் சடையாண்டி? நிச்சயமா சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய போட்டிகள் அனைத்திற்குமே டிக்கெட்டுகள் தொடங்கிய முதல் 5 நிமிடத்திற்குள்ளாகவே விற்று தீருகிறது என்ற ஒரு செய்தியை நாம் கடந்த 5 IPL தொடர்களில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் நடப்பாண்டு IPL தொடர் மகேந்திர சிங் தோனி விளையாடுவதன் காரணமாக ஒரு டிக்கெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த IPL தொடர் மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு கடைசி IPL தொடராக இருக்கலாம். எனவே எப்படியாவது மகேந்திர சிங் தோனியை நேரடியாக மைதானத்தில் போட்டியை பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மைதானத்திலேயே டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் இந்த முறை முழுக்க ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனையை செய்வதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. எனவே இந்த கள்ள சந்தையில் டிக்கெட் விற்பனை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தடுப்பதற்காக ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனையானது செய்யப்பட இருக்கிறது. போட்டி தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகத்தான் அந்த டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படும். ஒட்டுமொத்த 7 போட்டிகளுக்குமே டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படாது. ஒவ்வொரு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக 4 நாட்களுக்கு முன்பாக அல்லது 5 நாட்களுக்கு முன்பாகத்தான் டிக்கெட் ஆன்லைனில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சடையாண்டி.